மேஷராசியில் இருந்தால் திருமுருகன் பூண்டி கூப்பிடு விநாயகரை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ரிஷபராசியில் இருந்தால் கேது ரிஷபராசியில் இருந்தால் காஞ்சிபுரம் விகட சக்கர விநாயகர். இது விகட சக்கர விநாயகர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலே இருக்கிற ஒரு மெயினான பிள்ளையார். அவரை வழிபாடு செய்தால் விகட சக்கர விநாயகரை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. மிதுனத்தில் சிதம்பரம் திருமுறை காட்டிய விநாயகர். சிதம்பரத்துல நம்ம சோழர்கள் திருமுறைகளை தேடி வரும்போது இந்த விநாயகர் காண்பித்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. திருமுறை காட்டிய விநாயகர். கடகராசியில் இருக்கிறப்ப சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர். சீர்காழி பிரளய காலத்துல பிரளய விநாயகர் சொல்லுவாங்க, ஆபத்து காத்த விநாயகர் சொல்லுவாங்க. ஸோ சீர்காழியில இருக்க விநாயகர் வழிபாட சொல்லி சிவதாசன் சொல்லியிருக்காரு. சிம்மம் திருச்சி உச்சி பிள்ளையார்கள் சொல்லியிருக்காரு. கன்னி திருக்கருகாவூர் கற்பக விநாயகர் சொல்லியிருக்காரு. துலாம் திருநள்ளாறு சொர்ண விநாயகர் சொல்லியிருக்காரு. துலாம் சனி பகவான் உச்சமுடையனால எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். விருச்சிகம் நாகப்பட்டினம் நாகாவரண பிள்ளையார். ஓகே, நாகப்பட்டினம் நாகாவரண பிள்ளையார் எடுத்திருக்காரு. தனுசு திருவிழிமலை படிக்காசு விநாயகர். தனுசு ராசியில கேது இருக்கிறப்ப திருவிழிமலை படிக்காசு விநாயகரை வழிபாடு செய்தல் மிகவும் நன்மை தரும். அடுத்ததாக மகர ராசி குமாரவயலூர் பொய்யாமொழி கணபதி. குமாரவயலூர் அப்படின்ற ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பொய்யாமொழி கணபதி. கும்பம் திருக்குழந்தை குழந்தை கீழ்கோட்டை கங்கை கணபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கும்பத்துல கேது இருக்கிறப்ப. மீனம் திருப்பரம்புயம் பிரளயங்காத்த விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். சோ இந்த மாதிரி இந்த கேது 12 ஸ்தலங்கள்ல இருக்கிறப்ப இந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபாடு செய்யும் போது நம் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் விடுதலை பட முடியும். இது